உங்க திருப்புரவன்ற பிரச்சனை இந்து முஸ்லீம் பிரச்சனையா ஆயிருச்சு. இப்போ வந்து தர்காக்குல வந்து அங்க ஆடு கோழி வெட்டக்கூடாது, நேர்த்திக்கடன் பண்ணக்கூடாதுன்னு இந்து அமைப்புகள் வந்து போராட்டம் பண்ணுது. இது இப்போ உள்ளதா? எப்பயுமே வந்து இப்படி இருந்துச்சா? இதுக்கு முன்னாடி உங்க ஊர் எப்படி இருந்துச்சு திருப்புரவன்றம்? கரெக்டா தான் இருந்துச்சு. கரெக்டா அப்படி வந்துருக்கு. மேல வந்து அந்த இதுல கராத்தி எத்தி வச்சிருக்காங்க. சரி சரி. ஆளு கடாலாம் வெட்டி இருக்காங்க. காட்சி ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி கடை வெட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. இவங்க மாத்தி சொல்றாங்க. நீங்க மக்கள் வந்து எல்லாம் ஒற்றுமையா இருக்கீங்களா இல்ல பிரச்சனையா இருக்கா? எல்லாம் ஒற்றுமையா தராங்க. ஒற்றுமையா இருக்கு. உங்க பேரு? என் பேர் மாட்டி. நீங்க இந்த மாதிரி தர்காக்கெல்லாம் அதுல ஏறி போயிருக்கீங்களா? சின்ன பிள்ளைல போயிருக்கேன். இப்பெல்லாம் போக முடியாது, காது வரைக்கும் ஏற முடியாது. சின்ன பிள்ளைல போயிருக்கேன். அங்க வந்து பிள்ளைகளுக்கு உடம்பு இல்லைன்னா அங்க போய் வந்திருப்பாங்களா? வந்திருப்பாங்க, படுத்து இருந்து சொல்லுவாங்க. வேறக்கெல்லாம் போவாங்க, போய் படுத்து இருந்துச்சு வெள்ளிக்கிழமை ஆளு போவாங்க. அதுல இந்துக்களும் போயிருக்காங்க. நீங்க போயிருக்கீங்களா? நீங்களா போயிருக்கேன் சின்ன பிள்ளைல. மந்திரிப்பாங்க பள்ளிவாசல மந்திரிச்சிருக்கீங்க. ஏன் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சண்டையெல்லாம் வந்திருக்கா? இது நாள் வரையும் வந்தது இல்ல. அவங்க நல்லாத்தான் பேசுவாங்க, அம்மா நல்லாத்தான் பேசுவது. நாள் வரையும் தள்ளின்னு யாரும் சொன்னது இல்ல. ஆமா, அவரு மாமா தான் சொல்லுவாங்க, அம்மால அம்மா மாப்பிள்ளையும் சொல்லுவாங்க. இப்ப ஏன் இப்படி சண்டை பிரச்சனை வருது? ஏன்னா திடீர்னு தெரியல. ஊர் மக்கள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கீங்க. ஒற்றுமை நல்ல பாதிரிகள் அவங்க இருக்காங்க, அங்க இருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்ல. தள்ளின்னு யாரும் சொன்னது இல்ல. ஒண்ணு மணாதான் இருக்கீங்க.